ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக இயற்கையோடு சேர்ந்து சமைக்கலான்னு விறகடுப்பில் சமைக்க வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பிரியாணி தான் செய்ய போகிறோம். இதை பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு 100 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு பொடி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதங்கினோன்னா 5 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 10லேருந்து 12 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். ஏன்னா 3 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளருக்கு 3 தக்காளிங்கிற கணக்கில் 12 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போடுங்க. இப்போ அது நல்லா வதங்கட்டும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் தக்காளி நல்லா வதங்கட்டும்னு அப்படியே விட்டுருங்க. தக்காளி நல்லா இப்படி ஜோராக வதங்கி வரும். இது வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ரெட் சில்லி போட்டு சேர்த்துல குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ரைஸுக்கு கழனி தண்ணி தான் சேர்த்துருக்கேன். ரைஸ் ஊற வச்ச தண்ணி அதை அப்படியே 1க்கு 2.5ங்கிற அளவில் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிரேவியை கொதிக்க விட்டுறலாம். கிரேவி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அரிசியும் சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். வீட்டு அரிசியும் எடுத்துக்கலாம். இப்போது அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வரும். அப்போ வந்து தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு கீழேயும் தணல் மேலேயும் தணல். ஸோ அடுப்பு எரிச்சிட்டு இருந்த தணலை அப்படியே மேலே எடுத்து போட்டுட்டேன். 10 நிமிஷம் கழிச்சு தம் உடச்சி பார்த்தா ஒரு சூப்பரான தக்காளி பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர்